வணக்கம் நண்பர்களே. செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு வந்தாரு. அமித்ஷாவை பார்த்தாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு. அவரே சொன்னாரு, இது என்ன மர்மம், மர்மம் விலகுமா? எப்ப விலகும்? அந்த மர்மம் என்ன? அவர் போயிட்டு வந்து பேட்டி கொடுத்தாரு செங்கோட்டையன். அவரை பார்த்தீங்கன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா, ரொம்ப கம்போஸ்டா இருந்தாரு. ஏதோ ஹரித்வார் இமயமலைக்கெல்லாம் போயிட்டு தியானம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தாரு. அமைதி தேடி போனார். அவருக்கு அமைதி கிடைச்சிருச்சு போல இருக்குங்க. அந்த அமைதி என்னவா இருக்கும்? அதிமுக டனால்னு உடைக்கிறதா, இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய திருகுவலி கொடுக்கிறதா? அதுதான் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அமைதியா இருக்குமோ? ஆனா மனுஷர் ரொம்ப அமைதியா தான் தெரிஞ்சாரு. அங்கே போயிட்டு அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் என்ன சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு தெரியல. அப்படி ஏர்பிளேன் வந்து இறங்கி ரொம்ப பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப காமா இருக்காரு, ரொம்ப கம்போஸ்டா இருக்காரு. என்னமோ ஒரு 10 நாள் யோகா பண்ணிட்டு வந்தவர் மாதிரி இருக்காருங்க. அப்போனா இந்த யோகா என்ன விதமான விளைவுகளை கொடுக்குங்கிறது அடுத்த 2-3 நாள் நமக்கு தெரிஞ்சு போல இருக்கு. பயங்கர அதிரடி ஆளா இருக்காருங்க உண்மையாவே திரு செங்கோட்டையன் அவர்கள். மிக மூத்த அதிமுக நிர்வாகி, எம்ஜிஆர் காலத்து ஆளு, பல விதமான முக்கிய பொறுப்புகளை வகிச்சவர். அவருடைய அதிரடி பயங்கரமா இருக்கு. 77 வயசுன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே தெரியலங்க. ஓபிஎஸ் இருந்தாரு, சைலண்டா தான் போனாரு. எடப்பாடி போச்சுன்னா போயிட்டாரு. அப்புறம் வெளியே நின்று பேட்டி கொடுத்தாரு. அவ்வளவுதான், வணக்கம் சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாரு. செங்கோட்டை அப்படி இல்ல, சும்மா அதிரடி ஆட்டம் ஆடுறாருங்க. என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. என்ன பேசியிருப்பாரு அமித்ஷா கிட்ட, என்ன பேசியிருப்பாரு நிர்மலா சீதாராமன் கிட்ட? அவர் சந்திச்ச போது அங்கிருந்து எந்த தகவலும் வரலையே, பாஜக தரப்புல சொல்லவே இல்லையே, யாருமே சொல்லலையே. பாஜக தலைவர்களை அவங்களை போய் பத்திரிகையாளர் கேட்கும்போது ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்களே. எப்படி சொல்லுவாங்க? அதிமுக கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்று நினைத்து அவருடைய அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுபட்டுட்டாங்க, கல்தா கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இடைவெளி இருக்கும்போது அவர் அடுத்த நாளே அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் பார்ப்பாங்க அப்படின்னா அது கூட்டணி தர்மமாங்க. இதுதாங்க அதிமுக பேசிக்கிறாங்க. நிறைய பேர் நமக்கு தகவல் கூட கொடுக்குறாங்க. அதிமுக காரங்க கூட்டணி தர்மத்தை பாஜக மீறுகிறது. அதாங்க தர்மமே அவங்களது. இத போய் பெருசா எடுத்துக்கலாமா? நீங்க கூட்டு சேரும் போதே தெரியணும் எது தர்மம் அப்படின்னு. எல்லா கூட்டணியில் எல்லாமே தர்மம் தாங்க. சரி, போனாரு, அங்க என்ன பேசியிருப்பாங்க? ஐயா, நீங்கள் சென்று வாருங்கள், வென்று வாருங்கள், நீங்க நீங்க போய் இறங்குறீங்க, அங்க எடப்பாடி கட்சி அப்படியே 2ஆ புழக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? அந்த மாதிரி ஏதோ இண்டிகேஷன் கொடுத்திருக்காங்க போல இருக்குங்க. என்னங்க, எவ்வளவு பெரிய கட்சி அதிமுக, சாதாரண கட்சியா? எம்ஜிஆர் விலகி வரும்போது அவரே தயக்கமா தான் இருந்தாருன்னு பல பேர் சொல்றாங்க. நமக்கு தெரியல. அப்ப இருந்த மூத்த தலைவர்கள் எல்லாம், ஐயா நீங்கள் வெளியே வந்து விட்டீர்கள், கருணாநிதிக்கு எதிராக மிகப்பெரிய சக்தியாக வளரப் போகிறீர்கள் போது, அப்படியா அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டாராம். அவர் மிகப்பெரிய சக்தி ஆயிட்டாரு. அவர் இருக்கும் வரை திமுக ஆட்சிக்கு வர முடியவில்லை. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க, அதை விட அதிகமா கட்சியை முன்னே கொண்டு போனாங்க. அவங்களும் ஒரு பயங்கரமான டஃப் லேடியா இருந்தாங்க, மிகப்பெரிய முக்கியமான ஆளுமையா இருந்தாங்க. கட்சியை எங்கேயோ கொண்டு போனாங்க. 2014 அனைத்து தொகுதிகளிலுமே ரெட்டலை நின்றுதுங்க. மக்களவை தேர்தலில் 2 தொகுதி தவிர 37 தொகுதியில் அதிமுக ஜெயிச்சது. 2016 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் ரெட்டையில தான் நின்றுச்சு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரலாறு. அவ்வளவு பெரிய சக்தி. மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க. ஏற்கனவே 16 மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த அளவுக்கான ஒரு மாபெரும் சக்தியாக இருந்த அதிமுகவை இந்த தலைவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு டெல்லி காலடியில் போய் விழ வைக்கிறீர்களே, நியாயமா? அது அடுக்குமா? அதிமுகவுக்கு அடுக்குமா? இல்ல தமிழகத்திற்கு சரியாது? டெல்லிக்காரங்க இங்க பெரிய அளவுக்கான ஆளுமையோடு இருக்காங்களா? பாஜக ஆளுமையோடு இருக்கா? இருக்குங்க. ஒரு 7-10% வாக்கு இருக்கு. அண்ணாமலை வந்த பிறகு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, குறைச்ச சொல்லவே இல்லை. இருந்தாலும் பலமுறை தமிழகத்தை ஆண்ட கட்சியுடைய தலைவர்கள் தங்களுக்குள் இருக்கும் பிணக்குகளை இந்த பஞ்சாயத்தை தீர்க்கிறதுக்காக நேரா போய் டெல்லியில போய் நிக்கலாமா, நிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப அவங்க என்ன செய்ய போறாங்க? அங்கே அப்படியே புழக்கிறது தான் வேலை அவங்களுக்கு. அவங்களுக்கு கட் பண்ணி அனுப்புறது, இவங்களை ஒட்ட வைக்கிறது, இது நிலைமையா? அந்த நல்ல செய்தியை தன் செங்கோட்டையன் கொண்டு வந்திருக்கிறாரோ, நீங்க என்ன செய்திலாம் கொண்டு வாங்க அப்படின்னு எடப்பாடி ஒரு ஆட்டம் போட்டாரு பாத்தீங்களா? கோபி செட்டிப்பாளையம் அவருடைய திரு செங்கோட்டையுடைய ஊர். அந்த இடத்துல போயிட்டு அந்த நிர்வாகிகள் எல்லாம் கியூல நின்று எடப்பாடி கிட்ட நாங்கள் ஆஜர் பிரசன்ட் சார் சொல்லி எல்லாமே சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஒரு கெத்து காமிச்சிட்டாரு. நீங்க டெல்லி போங்க, டெல்லி சலோ, நான் கோபி செட்டி சலோ அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எடப்பாடி வந்தாரு. எல்லாரும் அவர் இருக்கிற இடத்துக்கு நோக்கி சலோன்னு வந்துட்டாங்க. இந்த சமயத்து பார்த்தா அப்ப செங்கோட்டையின் பக்கம் யாரதான் இருப்பாங்க? நம்ம பாவம், ஐயோ அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் தான் இருப்பாங்க போல இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஆனா அப்படி எளிதாக சொல்ல முடியாது. செங்கோட்டையன் இன்னொரு ஓபிஎஸ் அல்ல.
டிடிவி இருந்தாரு, டஃப் கொடுத்தாங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஓபிஎஸ் போனாரு, என்ன பண்றதே தெரியல. அதிமுகவுக்கு வர்றாங்க, அதிமுகவுக்கு வர்றாங்க, எந்த பொறுப்புனாலும் ஓகே கூட எடப்பாடி நோ நோ அப்படின்ட்டாரு. ஆனா செங்கோட்டனை அப்படி குறைத்து மதிப்பிட முடியாது. ஏனென்றால் அவர் வருகின்ற அந்த மண்டலம் அவ்வளவு பலம் வாய்ந்த மண்டலம். ஏற்கனவே எடப்பாடிக்கு டஃப் கொடுக்கிறதா அண்ணாமலை வளர்ந்துட்டாரு. இப்போ செங்கோட்டையன் வரும்போது செங்கோட்டையன் யாருக்கு உதவுவாரு? எடப்பாடிக்கா அண்ணாமலைக்கா? இப்ப எடப்பாடி வேணா அண்ணாமலை தானே, இப்படிங்கிற ஒரு கணக்குகள் ஓடிட்டு இருக்கிற இந்த சமயத்துல செங்கோட்டையனுடைய டெல்லி விசிட் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது, முக்கியமான ஒரு வேல்யூ பெறுது, மதிப்பு பெறுது. ஏன்னா அந்த மண்டலத்தை எப்படியாவது பிரித்து மேய அப்படின்னு நிச்சயமா பாஜக நினைக்குது. அதுக்கு செங்கோட்டையன் வந்து விழுந்துட்டாரு அப்படின்னு பாஜக நினைக்குது. ஏற்கனவே கூட்டணி அமையறதுக்கு முன்னால செங்கோட்டையன் ஒரு தடவை டெல்லி போயிட்டு வந்தார்ல, அப்போ என்னன்னு சொல்ல இப்போ சொல்லிட்டாரு, கட்சியில் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஈரோடு இருந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸ் லேட்டா இயக்குங்க, பழைய மாதிரி எந்த கேட்க வந்தங்க, என்னுடைய தொகுதி மக்களுக்காக, என்னுடைய மாவட்ட மக்களுக்காக நன்மை செய்ய போனாங்கன்னு சொன்னாலும் கூட ஏதோ ஒரு தலைவலி மறுபடியும் எடப்பாடிக்கு வரப்போகுது. அவருக்கு எப்பவுமே தலைவலி தான் இருக்கு. அடிப்படையிலிருந்து மேல வந்தவர். அவரு கட்சியில பொறுப்புல இருந்தாலும் சரி, இல்ல முதலமைச்சரா இருந்த போது நாள் எண்ணிட்டே இருந்தாங்க. இன்னும் 15 நாள் பாருங்க, இன்னும் 1 மாசம் பாருங்க, 4.5 வருஷம் சூப்பரா ஆட்சி பண்ணாரு. இப்போ மறுபடியும் ஆட்சிக்கு வரன்னு நினைக்கும் போதுதான் இந்த தலைவலி ஆரம்பிச்சு. இது சாதாரண தலைவலி இல்லைங்க, ஒரு ஒற்றை தலைவலி இல்ல, ஒரு பேராசிட்டமால் சாப்பிட்டோம்னா அப்படி தூங்கி எந்திரிச்ச போற தலைவலி இல்ல. இந்த தலைவலிக்கு பேரு செங்கோட்டையன் தலைவலி. அதனால எடப்பாடி பழனிசாமி நேத்தே சொல்லிட்டு எல்லாம் போய் சாப்பிட்டு தூங்குங்க, உடம்பெல்லாம் வலியா இருக்குன்னு சொல்லி நேற்று அவர் சொன்ன வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் தலைவலி தான் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொங்கு மண்டலத்தில் ரொம்ப காசு நிற்பாரு. இப்போலாம் அங்கேதான் பிரச்சாரம் பண்றாரு. கோவில போனா ஒரு 10,000 பேர் வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் திருப்பூர் போறாரு, பொள்ளாச்சி போறாரு, உடுமலைப்பேட்டை போறாரு. அந்த இடமே தன்னுடைய கைதான் அப்படின்னு நினைக்கிற அதே சமயத்துல அவருடைய சக பயணிகள், சக நிர்வாகிகள், முக்கியமாக வேலுமணி, தங்கமணி, இந்த மாதிரியான அவர்கள் எல்லாமே முழு மனதோடு ஆதரிக்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. ஏன் ஆதரிக்க வேண்டும்? சம பங்கு கொடுங்கள், அவர்களுக்கும் வாய்ஸ் கொடுங்கள், குரல் கொடுங்கள். எல்லாம் பிரிஞ்சு கிடத்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க. கொங்கு மண்டலத்துல வேணாலும் ஒரு ஜீட்டு ஜெயிக்கலாம், தெற்கு பார்த்தோம்னா செம அடி கிடைக்கும் அப்படின்னு நேரடியா சொல்றாங்க. சசிகலா வந்தா சைலண்டா இருப்பாங்க, அவங்க மூலம் ஓட்டு வந்துடும். அது மட்டும் வராது இல்ல. இப்போ ஓபிஎஸ் டிடிவி இல்லாம சசிகலா மட்டும் வருவாங்களா? அதுவும் வாய்ப்பு இல்லையில. இதுக்கும் காம்ப்ரமைஸ் இறங்கி வரணும் அப்படின்னு எடப்பாடிக்கு இன்னும் பிரஷர் கொடுக்குறாங்க. செங்கோட்டையனை சமாளிக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எடப்பாடிக்கு. நீக்கிட்டாரு, கட்சியை விட்டு நீக்கல. ஏன்னா அவர் கட்சியை விட்டு நீக்கினா இன்னும் பல வகையில செயல்படுவாருன்னு தெரியும். ஆனா அவர் இந்த மாதிரி நிலைமையில இந்த ஏஜ்ல அவர் டெல்லி போறாரு. இங்க அடுத்து என்ன பண்ணுவாருன்னு தெரியல. டிடிவியை சந்திப்பாரு, ஓபிஎஸ் சந்திப்பாரு. யார் யார் எடப்பாடிக்கு ஆகாதவங்களும் அவங்க எல்லாத்தையும் சந்திச்சு ஒருங்கிணைத்து அவங்க எல்லாம் கருத்துக்கள் எல்லாம் பேசி அவங்க எல்லாம் ஒருமித்த கருத்தை உருவாக்கி எடப்பாடிக்கு இன்னும் பிரஷரை கொடுத்து அவரு ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வர்ற மாதிரி பண்றதா எங்களுடைய திட்டம். ஒரு ஸ்டெப் இறங்கி வந்தானா மொத்தமா இறக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவர் இறங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா நல்லா தெரியுது, அடுத்த தேர்தல் ஒரு நிச்சயமாக ஒரு டேஞ்சர் பாயிண்ட் அப்படின்னு எடப்பாடி நல்லா தெரியுது. அவர் கிட்டத்தட்ட கணிசமான தொகுதிகள் ஜெயித்து எதிர்கட்சி தலைவர் ஆயிடலாம்ங்கிற அளவுக்கு போராடுறாரு. ஏன் ஆட்சிக்கு வர முடியாதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இன்னைக்கு இருக்க கணக்குல திமுக ஒரு வலுவான கட்சியா இருக்கு, வலுவான சக்தியா இருக்கு. இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியும். அதில் பல்வேறு கணக்குகளை வைத்து பார்க்கும்போது செங்கோட்டையன் எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட முழு நேர வேலையாவே எடப்பாடிக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இன்னைக்கு பிரச்சார கூட்டங்கள் அவர் என்ன பேசுறாரு, அவருடைய மொழி எப்படி இருக்கு, உடல் மொழி எப்படி இருக்கு, அவர் பேச்சு எப்படி இருக்கு, இதெல்லாம் கணிச்சதுன்னா அடுத்து 2-3 நாளைக்கு அரசியல் எந்த திசையில போகுது அப்படின்னு தெரியும். எடப்பாடிக்கும் குழப்பமா தான் இருக்கு. செங்கோட்டையன் கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. அடுத்த 2 நாள்ல என்ன அரசியல் திருப்பங்கள் இருக்கு அப்படிங்கறத பொறுமையா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.